நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்காகவா அல்லது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காகவா? நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உண்மையிலேயே உங்களுடையதா அல்லது குடும்பம், சமூகம், பயம், தோல்வி இவையெல்லாம் சார்ந்து உங்களுக்கு பதிலாக முடிவு செய்கிறதா? ஓஷோவின் சிந்தனைகளில் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் வருகிறது. உன் வாழ்க்கையை நீ வாழவில்லை என்றால் வேறு யாரோ எழுதிய கதையில் நீ ஒரு கதாபாத்திரமாக வாழ்கிறாய். இன்று பார்க்கப் போவது ஓஷோவின் சிந்தனைகளில் இருந்து எடுத்த 5 ஆழமான வாழ்க்கை உண்மைகள். கடைசி உண்மை மட்டும் புரிந்துவிட்டால் நீங்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதமே மாறலாம். 1. உன்னை நீ அறிந்துவிட்டால் உலகத்தின் அங்கீகாரம் தேவையில்லை. நம்மில் பலர் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம் தெரியுமா? யாராவது பாராட்ட வேண்டும், யாராவது நம்மை மதிக்க வேண்டும், நாம் செய்ததை மற்றவர்கள் கவனிக்க வேண்டும், நாம் வாங்கிய கார், வீடு, வேலை மற்றவர்கள் பார்த்து அருமை என்று சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு கேள்வி, யாரும் பார்க்கவில்லை என்றால் நீங்கள் அதே வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பீர்களா? இதுதான் முக்கியமான கேள்வி. ஏனென்றால் மற்றவர்களின் அங்கீகாரத்தை தேடி வாழ ஆரம்பித்துவிட்டால் உங்கள் சந்தோஷத்தின் கட்டுப்பாடு மற்றவர்களின் கையில் போய்விடும். அவர்கள் பாராட்டினால் சந்தோஷம், அவர்கள் விமர்சித்தால் சோகம், அவர்கள் கவனித்தால் தன்னம்பிக்கை, அவர்கள் புறக்கணித்தால் சந்தேகம். அப்படியானால் அது உங்கள் வாழ்க்கையா? ஓஷோவின் சிந்தனையின் மையம் இதுதான். உன்னை நீ அறிந்து கொள். உங்களுக்கு உண்மையில் என்ன பிடிக்கும்? நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? அதற்கான பதில் தெளிவாக ஆரம்பித்துவிட்டால் மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்கிறார்களா இல்லையா என்பது மெல்ல முக்கியத்துவம் இழக்க ஆரம்பிக்கும். உன்னை அறிந்தவன் உலகத்திடம் அனுமதி கேட்க மாட்டான். 2. தனிமையை பயப்படாதே, அங்கேதான் உண்மையான நீ இருக்கிறாய். இன்றைய உலகத்தில் தனியாக இருப்பது பலருக்கும் பயமாக இருக்கிறது. தொலைபேசி இல்லாமல் 10 நிமிடம் இருக்க முடியாது. இசை வேண்டும், காணொளி வேண்டும், செய்தி வேண்டும், யாராவது பேச வேண்டும். ஏன் என்றால் அமைதி வந்தவுடனே நம்முடைய மனம் நம்மிடம் பேச ஆரம்பிக்கும். நாம் தவிர்த்து வந்த கேள்விகள் மேலே வரும். நான் உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறேனா? நான் சரியான பாதையில்தான் போகிறேனா? எதற்காக இவ்வளவு ஓடிக்கொண்டிருக்கிறேன்? இதனால்தான் பலர் அமைதியை தவிர்க்கிறார்கள். ஆனால் ஓஷோவின் பார்வையில் தனிமை என்பது தண்டனை அல்ல, அது உன்னுடன் உனக்கான சந்திப்பு. கூட்டத்தில் நாம் பல வேடங்கள் போடுகிறோம். ஒருவரிடம் ஒரு முகம், வேலையில் ஒரு முகம், குடும்பத்தில் ஒரு முகம், சமூக வலைதளத்தில் இன்னொரு முகம். ஆனால் நீங்கள் முழுமையாக தனியாக இருக்கும்போது எந்த வேடமும் இல்லை, எந்த நடிப்பும் இல்லை. அங்கே இருப்பது நீங்கள் மட்டும். அந்த அமைதியை தாங்க கற்றுக்கொண்டால் உங்கள் மனதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்கு தனியாக இருப்பது பிடிக்குமா? அல்லது தனிமை வந்தவுடன் உடனே தொலைபேசியை எடுப்பீர்களா? ஒருமுறை யோசிச்சு பாருங்கள். 3. பயம் இல்லாதவன் தைரியசாலி அல்ல, பயத்துடன் நடப்பவன்தான். தைரியசாலி பலர் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். எனக்கு தன்னம்பிக்கை வந்ததும் ஆரம்பிக்கிறேன், பயம் போனதும் பேசுகிறேன், சரியான நேரம் வந்ததும் தொழில் ஆரம்பிக்கிறேன், எல்லாமே சரியாக ஆனதும் முயற்சிக்கிறேன். ஆனால் அந்த சரியான நாள் பெரும்பாலும் வரவே வராது. பயம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், நிச்சயமின்மை இருக்கும். அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஒரு மனிதன் புதிய வேலைக்கு விண்ணப்பிக்க நினைக்கிறான். அவனுக்கு பயம். என்னை நிராகரித்து விட்டால் இன்னொருவர் தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறார். நஷ்டம் வந்துவிட்டால் மற்றொருவர் தனது வாழ்க்கையில் பெரிய மாற்றம் செய்ய விரும்புகிறார். மக்கள் என்ன சொல்வார்கள்? இந்த எல்லா கேள்விகளும் இயல்பானவை. தைரியம் என்பது பயமே இல்லாத நிலை அல்ல, பயம் இருந்தும் முன்னால் நடப்பது. நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்பதற்காக நீங்கள் பலவீனமானவர் அல்ல. ஆனால் அந்த பயம் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்ய ஆரம்பித்துவிட்டால் அதுதான் பிரச்சனை. ஒரு வரியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பயத்தை பயணியாக வைத்துக் கொள்ளலாம், ஆனால் ஓட்டுநர் இருக்கையில் உட்கார விடாதீர்கள்.
4. மற்றவர்களுடன் போட்டி போடாதே டேஷ். நேற்றிருந்த உன்னுடன் போட்டி போடு ஒப்பீடு. இது இன்றைய காலத்தின் மிக பெரிய மன அழுத்தங்களில் ஒன்று. சமூக வலைதளத்தை திறந்தால் யாரோ வெளிநாட்டில் சுற்றுலா, யாரோ புதிய கார் வாங்கியிருக்கிறார், யாரோ உடலை மாற்றியிருக்கிறார், யாரோ பெரிய தொழில் நடத்துகிறார். நாம் என்ன செய்கிறோம்? அவர்களின் சிறந்த தருணங்களை நம்முடைய சாதாரண நாளுடன் ஒப்பிடுகிறோம். அப்பிறகு மனம் சொல்லும், நான் எதுவுமே சாதிக்கவில்லை. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் வேறு தொடக்கம், வேறு வாழ்க்கை, வேறு சூழ்நிலை, வேறு நேரம். அதனால் மற்றவர்களுடன் உங்கள் வாழ்க்கையை அளக்க ஆரம்பித்தால் நீங்கள் ஒருபோதும் மனநிறைவு அடைய முடியாது. ஏனென்றால் எப்போதும் உங்களை விட பணக்காரர் இருப்பார், அழகானவர் இருப்பார், பிரபலமானவர் இருப்பார், சிறந்த வேலை உடையவர் இருப்பார். அப்படியானால் உண்மையான போட்டி யாருடன்? நேற்றிருந்த உங்களுடன். நேற்றை விட இன்று ஒரு விஷயமாவது சிறப்பாக இருக்கிறதா? ஒரு புதிய விஷயம் கற்றீர்களா? உங்கள் உடலை கொஞ்சம் நன்றாக பார்த்து கொண்டீர்களா? ஒரு கெட்ட பழக்கத்தை குறைத்தீர்களா? ஒரு நல்ல முடிவு எடுத்தீர்களா? அது போதும். ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேறுங்கள். 1 வருடம் கழித்து நீங்கள் வேறு மனிதராக இருப்பீர்கள். 5. பாதுகாப்பாக மட்டும் வாழ முயன்றால் வாழாமலேயே வாழ்க்கை முடிந்துவிடலாம். நாம் பல விஷயங்களை செய்யாமல் விடுவதற்கான காரணம் ஒன்று: ஆபத்து. தோல்வி வரக்கூடாது, மக்கள் சிரிக்கக்கூடாது, தவறு நடக்கக்கூடாது, பணம் போகக்கூடாது, உறவு முறியக்கூடாது. அதனால் பாதுகாப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் தோல்வியை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக எதையும் முயற்சி செய்யவில்லை என்றால் அவன் தோற்கவில்லை, ஆனால் அவன் வெற்றியும் பெறவில்லை. ஒரு மனிதன் மனம் உடையக்கூடாது என்று யாரையும் காதலிக்கவில்லை என்றால் அவனுக்கு மனம் உடையாமல் இருக்கலாம், ஆனால் காதலின் அழகையும் அவன் அனுபவிக்கவில்லை. ஒருவர் உலகம் என்ன சொல்வது என்று பயந்து தனது கனவை முயற்சி செய்யவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் ஒரு கேள்வி வாழ்க்கை முழுவதும் இருக்கும்: நான் முயற்சி செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த கேள்வி சில தோல்விகளை விட அதிகம் வலிக்கும். வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவது அல்ல. விழுவது, எழுவது, தவறு செய்வது, கற்றுக்கொள்வது, காதலிப்பது, தோல்வியடைவது, மீண்டும் முயற்சி செய்வது, இதெல்லாமே வாழ்க்கை. பாதுகாப்பாக இருப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, உயிரோட்டமாக இருப்பதுதான் வாழ்க்கை. இப்போது இந்த 5 விஷயங்களையும் ஒருமுறை நினைத்து பாருங்கள். மற்றவர்களின் அங்கீகாரம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா? தனியாக இருக்கும்போது உங்கள் மனதுடன் அமைதியாக இருக்க முடியுமா? பயம் இருந்தாலும் முன்னால் நடக்க முடியுமா? மற்றவர்களை பார்க்காமல் உங்களை மட்டும் மேம்படுத்த முடியுமா? முக்கியமாக பாதுகாப்புக்காக உங்கள் கனவுகளை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையின் மிகப்பெரிய சோகம் இறக்கிறது அல்ல, வாழ வாய்ப்பு இருந்தும் முழுமையாக வாழாமல் போவது. ஒரு நாள் எல்லாமே முடியும். அதனால் இன்று ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள்: நான் உண்மையில் வாழ்கிறேனா அல்லது வெறும் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறேனா? இந்த கேள்விக்கு கிடைக்கும் பதில் உங்கள் அடுத்த வாழ்க்கை முடிவையே மாற்றலாம். உலகத்தை வெல்லும் முன் உன்னை அறிந்து கொள். பயத்தை வெல்லும் முன் அதை ஏற்றுக்கொள். வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் முன் அதை முழுமையாக வாழு.